சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை மேற்கொள்ளுங்கள். அஞ்ஞானத் திரையை அகற்றி உங்களின் சொந்த ஸ்வரூபமாகிய சச்சிதானந்த நிலையில் வாசம் செய்யுங்கள். ஆத்மாவானது காணப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும், நினைக்கப்பட வேண்டும், ஆழ்ந்து தியானிக்கப்பட வேண்டும் என்று பிரகதாரண்ய உபநிடதம் கூறுகிறது. பெருமை, மதிப்பு, பட்டங்கள், பெயர், புகழ், பதவி, அதிகாரம், கௌரவ தலைப்புகள் முதலியவற்றை வெறுத்து ஒதுக்குங்கள். அவை அறவே அர்த்தமற்றவை. அவைகள் உங்களுக்கு நிரந்தர திருப்தியை அளிக்க மாட்டா. உங்களின் வீணத்தனத்தை அவைகள் அதிகரிக்கச் செய்யும். அவையெல்லாம் மனதிற்கு போதையூட்டுபவை, துன்பத்தையும் மனத்தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றன. இந்த காரணத்தினால்தான் ராஜா பர்த்ருஹரி, ராஜா கோபிச்சந்த், பகவான் புத்தர் அனைவரும் அரசை துறந்து செல்வம், பெருமை முதலியவற்றை உதறித் தள்ளினர். அவைகளை அவர்கள் புல்லாக கருதினார்கள். மரணத்திற்கு பிறகு நம்மை பின்தொடர்வது நமது நல்வினையும் தீவினையுமே. மேலும் உங்கள் செய்கைக்கு ஒப்ப கடவுள் உங்களை நிதானிக்கிறார். புறப்பொருள்களுக்கான மயக்கம் நின்றுவிடுகிறது. ஆனால் இன்னும் உள்ளே பேரவா நிலவுகிறது. அதையே திருஷ்ணை என்கின்றனர். நண்பர்களே,